கொண்ட தாமரை. அந்த தாமரைக்கு போன உடனே அடுத்த நாமா பாருங்க, சுதாசாராப்தி வர்ஷினி. அந்த இடத்துல இருந்து என்ன ஆகும், அமிர்தம் சுரக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்ப அமிர்தம் சுரக்க ஆரம்பிச்சாலே நீங்க என்ன ஆயிடுவீங்க, தேவர்கள் ஆயிடுவீங்க. இங்க பூலோகத்திலையும் மனிதனாக இருக்கக்கூடிய தன்மை கிடையாது, அமிர்தம் சாப்பிட்டாலே தேவர் தான். அப்ப தேவர்கள் ஆயிடுவீங்க. ஆனா இந்த விஷயம் எப்படி நடந்தது, இந்த ப்ராசஸ் சொல்றது 107வது நாமா. என்ன, தட்டியில தான் சம்பரிச்சு அம்பாள் என்ன சொல்றோம், மின்னல் வடிவானவள்னு சொல்றோம். இப்போ நீங்க யோக சாஸ்திரத்திலையும் இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம்ல மந்திரம் எதுக்கு, இப்ப நம்ம பண்டாசுரவதம் வந்த உடனே அந்த குண்டலினி ரூபம் வச்சிருக்கலாமே, எதுக்கு நடுவுல ஒரு 5 நாமா தான் மந்திர ரூபம். எதுக்குன்னா, நீங்க எப்ப உட்கார்ந்து ஒரு விஷயத்தை ஆழ்மையா, ஒரு மந்திரமோ ஒரு விஷயமோ ஒரு பொருளோ ஒரு நபரோ நீங்க நினைக்க அப்ப உங்களுடைய ஆள் மனசு ஒரு நிலை படப்பட உங்க குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அது எப்படி சீறிக்கிட்டு கடம்புன்னா, ஒரு புத்துல ஏதாவது ஒரு பாம்பு அடிச்சிங்கன்னா அந்த பாம்பினுடைய சீர்வு எப்படி இருக்கும், ஒரு கை சொடக்கு போற டைமிங் கூட இருக்காது, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும். ஒரு மின்னல் அப்படி பாயிறது போல. அதனால்தான் அந்த சுதாசாராப்தி வர்ஷினி, அந்த அமிர்தம் எப்படி வந்தது, அப்படி மின்னல் வடிவத்துல குண்டலினி சக்தி மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டான மணிப்பூரகம் மனாகதம் விசுக்தி ஆக்ஞா துரித்தம் போய் ஆக்ஞால எடுத்து சகசரத்மத்துல போய் உட்கார்ந்த உடனே அது அமிர்தம் சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த மின்னல் எப்படி தாண்டுச்சுன்னா அந்த 6 வகையான சக்கரத்தை தாண்டுச்சு. அதான் 108வது நாமா. அடுத்து 109வது நாமா. அப்படி தாண்டது என்ன, அது மகாசக்தி, மிகப்பெரிய சக்தி. அது பேர் என்ன, அடுத்து 110 குண்டலினி. அடுத்து எப்படி இருக்கும் அதோடைய உருவம்னா, ஒரு தாமரை தண்டு இருக்குல்ல, ஒரு தாமரை தண்டுல ஒரே ஒரு அந்த ஒரே ஒரு அந்த ஸ்கின்னை மட்டும் அப்படி பிரிச்சிங்கன்னா எவ்வளவு மெலிசா இருக்கும், அந்த அளவு இருக்கக்கூடியதுதான் இந்த குண்டலினி. இப்ப எந்த அளவுக்கு இந்த யோகம், இந்த குண்டலினி யோகத்தை முறையா ஒரு குருமுகமாக இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு செயல்படும். ஆனா நார்மலா நம்மளுடைய உடம்புல இந்த வகைகள்ல இந்த குண்டலினி ஏறும் இறங்கும். ஏன்னா இந்த தன்மை எல்லாமே நமக்கு பார்ப்போம். சமயத்துல நமக்கு அறியாமையே ரொம்ப ஒருத்தவங்க மேல பாசம் பொழிவோம். அப்ப 4வது சக்கரத்துல இருக்குன்னு அர்த்தம். மன்னிப்போம். அப்ப அந்த நிலை எல்லாமே அது 4வதுல இருக்குன்னு அர்த்தம். அப்ப 4 வரைக்கும் தான் அதுக்கு கேட் பாயிண்ட். நீங்க நல்ல ஓரளவுக்கு உங்களுடைய தர்மங்களை செஞ்சுட்டு வரீங்க, நீங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணிக்கிறீங்க, நேர்மையா இருக்கீங்க, ஒழுக்கமா இருக்கீங்க, திறன் வாய்ந்தவா இருக்கீங்க, படைப்பாளியா இருக்கீங்க, இந்த விஷயங்கள்லாம் செய்யறீங்கன்னா அப்ப 4வது